என் உயிரினும் மேலான முரசு சொந்தங்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு இந்த முழுக்க பதிவு தேமுதிக கழக சொந்தங்களுக்கு தான். முழுமையாக கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு கருத்தியல் அரசியல்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஐடிவின்னு சொன்னாவே பல பேருக்கு கோவம் வருது. நம்ம போன ஒரு இதுல சொல்லியிருந்தோம், ஐடிவியை பலப்படுத்தணும்ன்றது இன்னைக்கு புது வார்த்தை ஐடிவி. இன்னைக்கு கருத்தியல் பேசுங்க, அதான் நம்ம சொன்னோம். கருத்தியல் பேசுங்க, பேசலைன்னா நீங்க ஆதரவு கொடுங்கன்னு தான் சொன்னோம். வேற எங்கேயும் போதிய வசதி இல்ல, நீங்க எங்களுக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க, நம்ம எதுவுமே கேட்க கிடையாது. அது குறிப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் ஊடகத்துல சொல்ற விஷயம், பரவாயில்லைங்க தேமுதிகாலையும் ஒரு 50-60 பேர் பேசுறாங்க, அவங்களும் இணையதளத்துல பேசுறத நான் கேட்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்கள ஊக்குவீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். குறிப்பா அதுல இன்னைக்கு உரிய சகோதர பெருமாளா இருக்கட்டும், இன்னைக்கு 4-5 பேர் இருக்கிறாங்க, இந்த இவரெல்லாம் இருக்கிறாரு, நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க. குறிப்பா அதுல அந்நியார் போற இடம் வர்ற இடம், அவர்கள் என்ன பேசுறாங்க அதெல்லாம் தொகுத்து வழங்குறாங்க. இன்னைக்கு இது ஏன் செய்யணும் அப்படின்றத நீங்க பாக்கணும். இன்னைக்கு கொரோனாவில பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம அந்நியார் போய் பார்த்தாங்க, ஸ்டெர்லைட் ஆலையில இறந்தவங்களை போய் பார்த்தாங்க, அஜித்குமார் மரணத்துல போய் பார்த்தாங்க, கல்குவாரி கனிம வள கொள்ளையில போய் ஒருத்தர் இறந்ததை போய் பார்த்தாங்க, கடலூர் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க போய் பார்த்தாங்க, சென்னையில மழை வெள்ளத்துல இருக்கும்போது அவங்க போய் பார்த்தாங்க, மாம்பழத்துக்கு விலையில போய் பார்த்தாங்க, அஜித்குமார் மரணத்துல போய் பார்த்தாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகின்ற, அடக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற இடத்துல எல்லாம் நமது புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் போய் சந்திச்சு ஆறுதல் கூடுறாங்க, கூறிட்டு அவங்களுக்கு இழப்பீடும் கொடுக்குறாங்க, 3 முதற்கட்ட உதவியும் செய்யறாங்க. உண்மையா இல்லையா? ஆனா நான் சொன்ன இவ்வளவு இடத்துல அன்புமணி எங்கேயாவது போயிருக்கிறாரா? திருமாவளவன் எங்கேயாவது போயிருக்காரா? வைகோ எங்கேயாவது போயிருக்காரா? இல்ல கம்யூனிஸ்டுகள் எங்கேயாவது போயிருக்கா? இல்ல எடப்பாடியே இதுல பல இடத்துல போல. சரியா? இதுதான் கலை யதார்த்தம். ஆனா இவ்வளவு இடத்துக்கும் போய் அரசியல் பேசிய, அரசியல் செய்த, மக்களை பேணி பாதுகாத்த நமது புரட்சி தலைவி விஜயகாந்த் அவர்கள் ஏன் தோக்குறாங்க அப்படின்றதுதான் என்னோட சிறிய கேள்வி. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் இவ்வளவும் செய்த, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அண்டை மாநில கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது 1.5 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் புரட்சி கலைஞர் கொடுத்தாரு. 50 லட்சம் ரூபாய் நமது மாவட்டத்தினுடைய செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர் எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு கிளை வாரிய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்கள் பணம் கொடுத்து அந்த பணம் 50 லட்சம் ரூபாய்க்கு அவங்க பொருள் வந்தாங்க. பினராயி விஜயனையும் பாராட்டினார். அது அந்த பத்திரிகை பேப்பர்லயே வந்துச்சு. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை கொண்டு போய் நாம சேர்க்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். இன்னைக்கு திருமாவளவன் மாத்தி பேசுறாரு, அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி. ஏன்னா திருமாவளவன் விமர்சிச்சா இவன் எல்லாம் வருவான், அன்புமணியை விமர்சிச்சா இவன் எல்லாம் வருவான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவங்க வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு முக்கியமான காரணம் இணையதளம். இணையதளம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டமைப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம செயலாற்ற முடியும். இன்னைக்கு குறிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி செய்யறவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, எதிரியா இருக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், இணையதளம் என்பது கருத்து பேசுகின்ற தளமாக மாற்றுங்க. ஒண்ணு நீங்க பேசுங்க, இல்லைன்னா பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் 5 வருட காலம், இந்த 5 வருடம் மட்டும் எடுத்துங்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகெங்கும் சுற்றி நமது கட்சி நிர்வாகிகளை, கட்சி சார்ந்த, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களையும் சந்தித்து ஒரு நன்மதிப்பை பெற்றிருந்தார். எளிமையில அவர்களை விமர்சிச்சுட்டு போனா அப்படின்னா, இந்த விமர்சனம் வைக்கிறது யாரு, விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது யாரு? இந்த அன்புமணி, இந்த எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்னன்னா, தேமுதிக ஒரு கட்டமைப்பு இல்லாம ஆயிடுச்சு, அது அழிய போகுது அப்படின்ற அளவு கொண்டு போயிட்டான். ஏன் அப்படின்னா, நம்ம கருத்தியலை இந்த இணையதளத்துல பேசல. நம்ம அந்நியார் வர்றாங்களா, 1000 பேர் இல்ல 2000 பேர் ஒரே இடத்துல தேர்வு, அது 5000 பேர் மாறுது, 10,000 பேர் மாறுது. அதனாலதான் மாநாட்டுல இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் பேரை கூப்பிட முடியுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டுக்கு வர்றாங்கன்னா உணர்வு இருக்கு. ஆனா நமக்கு கொஞ்சம் ஆதரிங்க, இந்த இணையதளத்தையும் பலப்படுத்தணும். இந்த இணையதளத்தை ஏன் பலப்படுத்துறேன்னா, நாம பேசுற ஒவ்வொரு விஷயமும் பொதுமக்களை போய் சேருது, மாற்று கட்சியினரை போய் சேருது. அவனையும் நாம எதிர்க்கிறோம், கட்சி மக்களையும் போய் சந்திச்சு நம்மளுடைய குரலையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு இணையதளம் இந்த இணையதளம். அந்த இணையதளத்துல கருத்து பேசுங்க, இல்லைன்னா கருத்து பேசுறவங்கள ஆதரிங்க. நீங்க ஐடிவி குறை சொல்லாதீங்க, நீங்க அந்த குறை சொல்லாதீங்க, இந்த குறை சொல்லாதீங்க. நாங்க கருத்தியலையும் பேசுவோம். அதே நேரத்துல ஏன் நம்ம கட்சி இவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கு, என்ன காரணம்ன்றதையும் நாங்க விமர்சிப்போம். அந்த அளவுக்கு நாம சொல்றத சரியா இருந்தா தலைமை கழகம் ஏற்று அதை மாற்ற போகுது, இல்லையா அதை கடந்து போங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி கேட்டா அது என்னைய கேட்ட மணிக்கு, அதுக்கு நான் ஆரோக்கியமா பதில் சொல்லுவேன். தேமுதிக பார்த்து விமர்சிச்சா அதை விமர்சிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல நான் தப்பா தான் பேசுவேன். எல்லா ஐடியும் க்ளோஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க, அந்த தம்பி ஒருத்தர்லாம் என்னோட ஐடியா எடுத்து போட்டு அவர் இது பண்றாரு. நான் அவர் போட்டோ கூட இதுல மென்ஷன் பண்றேன். சரி, அப்படி எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால என்னை போல இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் பெண் ஒரு திருப்பத்தூர்ல இருந்து பேசுறாங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய பேர் பேசுறாங்க, தென் மாவட்டத்தில் நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஏழைகள். அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கத்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு பேச ஆரம்பிப்பாங்க. என் முரசு சொந்தங்களே, அடுத்தவர்களை விமர்சிப்பதற்காக நாங்கள் இணையதளத்தை நடத்தவில்லை. எங்கள் மீது தொடுக்கின்ற ஆயுதங்களை முறியடிப்பதற்காகவே நாங்கள் பேசுகிறோம்.